இன்றா வேற என்ன ஆரிப்பு சட்டையா முதல் டேபிள்ல போய் உட்கார். இன்றா வேற என்ன உடும்ப செருப்பு அப்படி ஓரமா கழட்டி விடு. ஓ கடைசி பின்னா டேபிள் உட்காரு. இன்றா வேற என்ன பெருமாள் பிள்ளை முன்னா டேபிள் உட்காரு. இன்றா வேற என்ன தெரியலப்ப செருப்பு அப்படி ஓரமா கழட்டி விடு. கழட்டி போடுறா. ஓ அவன் கூட போய் பின்னா டேபிள் உட்காரு. இன்றா வேற என்ன வீரத்தை முன்னா டேபிள் உட்காரு. ஏய் நின்றா வேற என்ன தன்னை செருப்பு அப்படி ஓரமா கழட்டி விடு. அவன் கூட போய் பின்னா டேபிள் உட்காரு. உன் பாட்டில் போறேன் வேற என்ன பாதம் திருடாரு பின்னா டேபிள் போய் உட்காரு. போ ஏய் நின்றா உன் பாட்டில் போறேன் வேற என்ன ராஜகண்ணு செருப்பு அப்படி ஓரமா கழட்டி விடு. அவன் கூட போய் பின்னா டேபிள் உட்காரு. நின்றா வேற என்ன திருப்பதி கோனார் முன்னா டேபிள் உட்காரு. நானும் உங்களுக்கு புதுசாக வந்து வாத்தியார் சரிங்களா. என் பேர் பார்த்தீங்கன்னா யோகேஸ்வரன் பேரவேலேருந்து வரேன். அதே மாதிரி உங்களுடைய பேர் நீங்கள் எங்கேருந்து வரீங்க அது உங்களோட அறிவிப்பு சரிங்களா. உங்கள் பேர் சொல்லுங்க சார். முதல்ல நாங்கள் இருக்கோம்ல நாங்கள் சொல்கிறோம் உட்கார்றா. பரவாயில்ல தம்பி உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சின்னமுத்து கவுண்டரு மேலத்தரு. தம்பி உங்கள் பேர் பாதம் திருநாடார் மேலத்தரு. தம்பி உங்கள் பேர் வீரத்தை மேலத்தரு. தம்பி உங்கள் பேர் என் பேர் இல்லப்ப கிளத்தரு தம்பி என்னாச்சு நாங்க அப்படிதான் சார். தம்பி உங்கள் பேர் ராஜகண்ணு கீழத்தரு தம்பி உங்கள் பேர் தன்னை கீழத்தரு. தம்பி உங்கள் பேர் உடும்ப கீழத்தரு. ஓகே உட்காருங்க. தம்பி இப்போ நீ ஏன் வேலை சொல்ல அவங்க சரி வாங்க 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 உட்காருங்க. தம்பி இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பருவ வயசுலேயும் ஜாதியை பற்றி ஒரு இதோட இருக்கீங்க சரிங்களா. இந்த வயசுல உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. இது உங்களோட வயசு அந்த மாதிரி. இப்போ நான் உங்களுக்கு இதை பற்றி ஒரு இதில் சொல்லி சொன்னா தான் உங்களுக்கு புரியும் ஓகேங்களா. தம்பி நீங்கள் எந்திரிங்க. அவங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே தலைவரோட ஃபோட்டோ இருக்கு. இவருடைய பேர் என்ன? கர்மவீரர் காமராஜர் சார். அவர் நம்மளுக்காக என்ன பண்ணிக்காரு தெரியுமா? கல்விக்காக நிறைய பாடுபட்டுருக்காரு சார். மதிய உணவு திட்டம் மாணவர்களாக கொண்டு வந்திருக்காரு சார். சூப்பர். தம்பி நீங்கள் எந்திரிங்க. இந்த தலைவரோட பேர் தெரியுமா உங்களுக்கு? வாவு சிதம்பரம் இல்லை. அவர் நம்மளுக்காக என்ன பண்ணிக்காரு தெரியுமா? சுதந்திர போராட்ட வீரர் சார். ஆங்கிலேய காலத்திலே இந்தியாவுக்காண்டி பாடுபட்டு பல கப்பல்கள் நிறுவி லாபத்தை ஈட்டிக்கார் சார். சூப்பர். சார் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன் சார். சொல்லுங்க தம்பி. அம்பேத்கர் ஃபோட்டோ மட்டும் ஏன் சார் வைக்கல? அவர் ஒரு இந்திய சட்டமேதா சார். அவர் ஃபோட்டோ வைக்கணும் சார். ஏன் அவர் ஃபோட்டோ வைக்கல? கண்டிப்பா தம்பி வரலாம் சரிங்களா. தம்பி எந்திரிங்க. தலைவர் பற்றி உங்களுக்கு சார் அவர் எங்காலும் சார். அவரை பத்தி நான் தெரிஞ்சுக்காம யார் தெரிஞ்சுக்க போறது? தலைவர் பற்றி உங்களுக்கு தெரியும். அவரை பத்தி எனக்கு எப்படி தெரியாம இருக்கும் சார். அவர் எங்கால் சார். ஓகே தம்பி நீங்களாம் வந்து இந்த தலைவர்கள் பேர்லாம் சொல்லும்போது அவங்களுடைய இதெல்லாம் சொன்னீங்க வரலாறு என்னென்ன பண்ணீங்கன்னு சொன்னீங்க. அதெல்லாம் எனக்கு உண்மைக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. பரவாயில்ல பசங்க இந்த வயசுலேயும் தலைவர்கள் என்னென்ன செஞ்சுருக்காங்க கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு உண்மைக்கு பெருமையா இருந்துச்சு. ஆனா இப்போ ரெண்டாவது வார்த்தை சொன்னீங்க பார்த்தீங்களா சார் நம்ம ஏன் சார் ஏன் சொல்லி. ஆனா அவங்களாம் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்காக உழைச்சாங்க ஜாதிக்காண்டி உழைக்கல. ஆனா நீங்க வந்து உங்களோட ஜாதி தலைவரை மாத்திட்டீங்க. இது அவங்க உண்மைக்கு உயிரோட இருந்தாங்க உண்மைக்கு அதை நிறுத்தி ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. நம்ம நாட்டுக்காக உழைச்சோம் ஆனா நம்மளுக்கு ஒரு ஜாதி தலைவர் ஆகிட்டாங்க அப்படின்னு உண்மைக்கு ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஓகேங்களா.
தம்பி என்ன சத்தம்? என்ன தம்பி ஏன் பின்னாடி பேசுகிறது? சார் எங்கள் தலைவரோட குரு பூஜை வருது சார், அதுக்காக பணம் வசூல் பண்ணிக்கிறேன் சார். தம்பி படிக்கிறதுக்கு உனக்கு இதெல்லாம் தேவையா? சார் அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது சார். எங்கள் தலைவர்களுக்காண்டி எவ்வளோ பண்ணிக்கிறாங்க சார், அவருக்காண்டி இது கூட செய்யலாம் எப்படி சார்? தம்பி படிக்கிற வயசுல நீங்கள் எல்லாருமே உண்மையுமாக தான் இருக்கணும், சரிங்களா? இல்லைன்னா உங்களை பெற்றெடுத்த அப்பா அம்மாவுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். அதை விட்டு போட்டு இந்த வயசுலேயே ஜாதி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது தம்பி, சரிங்களா? சார் எங்கள் தலைவரை பற்றி உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. எங்கள் தலைவர் எனக்காண்டி என் சமுதாயத்துக்காண்டி எவ்வளோ பண்ணியிருக்காரு தெரியுமா சார்? தம்பி இது உங்களுக்கு சொன்னால் புரியாது, செயலில் காட்டிடலாம், சரிங்களா? உங்கள் தலைவர் வீட்டில் பொண்ணு இருக்கா? இருக்கு சார். நீங்கள் இப்போ போய் உங்கள் தலைவர்கிட்ட, தலைவரே உங்கள் பொண்ணை எங்களுக்கு கட்டி தான் கொடுத்தா கட்டி கொடுப்பாரா? சார் என் தலைவர்கிட்ட போய் பொண்ணு கேட்டா கையோட கூட்டாச்சுடா சார். என் தலைவர் எனக்கு தராம யாருக்கு தரப்போறாரு? பொண்ணுண்ணா பொண்ணு, அவங்களை கையோட தூக்கிட்டு வரேன்டா. சார் அடுத்த மாதம் எங்கள் தலைவரும் குரு பூஜை சார். அப்படியா தம்பி? ஆமாம் சார். சரிங்க தம்பி, நீங்கள் போயிட்டு உங்கள் தலைவர்கிட்ட, தலைவரே இந்த மாதிரி நம்ம ஸ்கூலில் நல்லா படிக்கிற பசங்களை செலக்ட் பண்ணி மதுரையில் ஒரு வாரம் கேம்ப் போட்டிருக்காங்க, ஒரு சிறப்பு தேர்வு எழுதுறதுக்காண்டி. அதுக்கு ஒரு 5000 தேவைப்படும் தலைவரே அப்படின்னு கேட்டால் உங்கள் தலைவர் கொடுப்பாரா? கொடுப்பார் சார். 5000 ரூபா என்ன, நான் கேட்டால் 10,000 கூட கொடுப்பார் சார். நான் இப்போயே போய் வாங்கிட்டு வந்துடுறேன் சார். தம்பி உங்களை சொல்லி எந்த ஒரு தப்பும் இல்லை. வளர்கிற வயசில் உங்களுக்கு நல்லது சொல்லி கொடுத்து வளர்த்துருந்தா நீங்கள் உண்மைக்கே நல்ல ஒரு பாதையில் போயிருந்துருக்கீங்க. சில நம்ம ஸ்கூல்லையே சில இதை க்ளீன் பண்ணுறக்காண்டி சில பொருளாக நம்ம ஸ்கூலில் வாங்கி வச்சுருக்கோம். அந்த பொருள் வச்சு சொன்னால் உங்களுக்கு அதோட அர்த்தம் இன்னும் ரொம்ப தெளிவாக புரியும், சரிங்களா? தம்பி நீங்கள் ஏற்றுவாங்க, அங்கே ஒரு பொருள் இருக்கு பார்த்தீங்களா, உங்கள் பொருள் அதை எடுக்கலாம். தம்பி நீங்கள் எல்லாம் ஏற்றுவாங்க. தம்பி இது பேர் தம்பி? இது கடப்பாறைங்க சார். எதுக்கு தம்பி பயன்படுது? இது கொள்ளினோட பயன்படுது சார். தம்பி இது பேர் தம்பி? அருவா சார். எதுக்கு தம்பி பயன்படுது? முள்ளோட பயன்படும் சார். தம்பி இது பேர் தம்பி? மண்வெட்டி சார். எதுக்கு தம்பி பயன்படுது? விவசாயத்துக்கு பயன்படுது. இப்போ நீங்கள் வச்சுக்க பொருளாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், தீர்வுக்கும் பயன்படுத்தலாம். ஆனால் பயன்படுத்த உங்கள் செயல் தான் இருக்குது. நீங்கள் நல்லதுக்கு பயன்படுத்துறீங்களா, தீர்வுக்கு பயன்படுத்துறீங்களா அப்படின்னு நீங்கள் பயன்படுத்துகிற உங்கள் செயல்பாடு தான் இருக்குது. இதை வந்து நீங்கள் நல்லதுக்கு கெட்டது ஏன் சொல்ல வேணும்னா, எங்கள் தலைவர்கள் வந்து ஜாதி தலைவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களை நல்ல வழிக்கு கொண்டு போனால் நீங்கள் ஒரு நல்ல வழியில் போவீங்க. ஆனால் அவங்களாம் உங்களை பார்த்தீங்கன்னா ஒரு தீய வழிக்கு வர்றாங்க. ஏன் இந்த பொருளை உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றீங்கன்னா, இதை வச்சு விவசாயம் பண்ணலாம், ஒரு ஆலையை வெட்டலாம், அப்படி பயன்படுத்த பொருளாக இருக்கு. ஆனால் உங்கள் தலைவர் வந்து இந்த பொருளை உங்கள் கையில் கொடுத்து உங்களை விவசாயம் பண்ண சொல்ற இந்த வயசுலயே நீ இந்த அருவா எடுத்து விட்டுறா, இந்த கடப்பை எடுத்து விட்டுறா, நீ இந்த மம்பட்டி எடுத்து விட்டுறா அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. புரிஞ்சுதுங்களா? அதனால இந்த வயசுல வந்து நீங்க இந்த ஜாதி அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள போகக்கூடாது, சரிங்களா? படிப்பு, குடும்பத்துக்கான தேவை, அதை மட்டும் தான் நீங்க பண்ணணும், ஓகேங்களா? உட்காருங்க. தலைவரே பாப்பா சின்னமுத்து உட்காரு. தலைவரே உங்களுக்கு ஒரு விஷயம் பேசணும். ஸ்கூல்லேருந்து ஒரு 5 பேர்த்த செலக்ட் பண்ணி மதுரைக்கு ஒரு கேம்புக்கு அனுப்புகிறாங்க. அதுக்கு ஒரு 5000 ரூபா தேவைப்படுது. கொடுத்தீங்கன்னா போயிட்டு வந்துடுவேன். என்னப்பா முட்டாள்தனமாக பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு அப்புறம் நம்ம ஜாதியில் ஒன்றை தான் பெரிய தலைவராக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா படிக்க போகிறேன் 5000 ரூபா கொடுங்கன்னு வந்து கேட்குற. போன வாரம் தான் போஸ்ட் அடிக்கணும்னு ஒரு 10,000 ரூபா கேட்டேன். ஏதாச்சும் கேட்டேன்னா உடனே கொடுத்து விட்டேன்ல. நமக்கு ஜாதி தான்ப்பா ஃபஸ்ட்டு, படிப்பெல்லாம் அதுக்கப்புறம் தான். என்ன நான் சொல்கிறது புரியுதா? புரியுது தலைவரே. என்ன பாப்பமா? சரிங்க தலைவரே. நம்ம வேற வீராப்ப பேசிட்டு வந்துட்டோம். பொண்ணு தாராளமா என்னமோ. சரி வர்றதை பார்ப்போம். தலைவரே உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். பாப்பா இல்லைப்பா, உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கட்டிக்கலாம்னு ஆசைப்படுறேன். கட்டி விடுங்க தலைவரே.
வாயில்லப்பா, கொஞ்சம் வெளியே போய் பேசுவோம். சொல்லுங்க தலைவரே. இல்லைப்பா, இது நம்ம வீட்டு நாய் தான். இது நம்ம தான் சோறு போட்டு வளர்க்குறோம். இருந்தாலும் இது நடு வீட்டில் போய் உட்கார வைக்க முடியுமா? சொன்னது புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். சரிங்க தலைவர். கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே, பொண்ணு வேணும் பண்ணு வேணும் வந்துடுறாங்க. இப்போதான் தலைவரை பற்றி பெருமையாக சாப்பிட்டு சொல்லிட்டு போய் அவன்கிட்ட போய் பொண்ணு கேட்டா இந்த நம்மளை நாயோட கேவலமாக வச்சுருக்கானே. சார் அதை பற்றி நான் பேச விரும்பல சார். நாம் படித்து முன்னேறிடுவோம்னு சொல்லி இவன் நம்மளுக்கு 5000 ரூபா தர மாட்டீங்க. இவெல்லாம் ஒரு ஆள் 5 ரூபா தாள்னு இவன்கிட்ட போய் நம்ம 5000 ரூபா கேட்டோம்ல, நம்மளை செருப்பு அடிக்கணும். நீ போஸ்ட் அடிக்கிட்டு அதை அடிக்கன்னு சொல்லி வரணும். அவனுக்கு அடிக்கிற சார் வளர்ந்த பழமாக கொடுத்தாரு. தம்பிகளா, இந்த படிக்கிற வயசுல உங்களுக்குள்ள எதனால இந்த சாதி உணர்வும் இந்த கருத்து வேறுபாடும் எப்படி வந்துன்னு சொல்லி நாம தெரிஞ்சுக்கலாமா? தம்பி கொஞ்சம் சொல்றீங்களா? சார் இவங்களுக்கு காசு தராங்க சார். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தாழ்த்தப்பட்டவங்கன்னு சொல்லி எல்லா ஒதுக்கீடும் இவங்களுக்கு தான் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து எங்களுக்கு எதுவுமே கிடையாது. அப்பைங்களும் நாங்கள் வந்து கோவப்படத்தான் செய்வோம். இதுதான் சார் அவங்கள எதுக்குறதுக்கு முதல் காரணம் இதுதான் சார். இவங்க வேலை எப்படி முன்னுரிமை தராங்க சார். சார் நாங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண 90 மார்க் தரேங்க சார். ஆனால் அவங்களுக்கு 70 மார்க் இருந்தால் போதுங்க சார். இப்படி இருந்தால் எப்படி சார் எங்களுக்கு ஓவராமல் இருக்கும்? தம்பி, உங்க தரப்புல வந்து சொல்றதுக்கு ஏதாவது கருத்து இருக்குதா? சொல்லுங்க தம்பி. சார், இவங்க ஸ்காலர்ஷிப் வருதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் எங்களுக்கு சரியாகவே ஸ்காலர்ஷிப் வரதில்லை. ஓகே சார் நீங்கள் சொல்கிறாங்க சார், எக்ஸாமில் 70 மார்க் எடுத்தால் நாங்கள் ஈஸியாக விலைக்கு போயிடலாம்னு. ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு எங்களுக்கு தான் சார் தெரியும். ஓகே சார் வந்து பார்த்தீங்கன்னா இவனோட கருத்தை வந்து இவங்க சொல்லிட்டான். தாழ்த்தப்பட்டவங்க சொல்லி கவர்மெண்ட் அனைத்து சலுகையும் இவங்களுக்கு தராங்க. அதை நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம். இவங்க வீடு கட்டி தரணும், லோன் கொடுக்குறது, கல்வி கடன் கொடுத்தோம். நாங்கள் அதை பற்றி கவலையே பண்ணுறது கிடையாது. கல்விங்கிறது வந்து எல்லாருக்குமே பொதுவானது. அது வந்து எல்லா நானும் படிக்கிறேன், அவனும் படிக்கிறான். அவனுக்கு 70%, எனக்கு 90%. அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவனுக்கு 70 வைங்க, எனக்கு 70 வைங்க, நான் ஏற்றுக்கிறேன். இந்த கல்வியில மட்டும் கருத்து வேறுபாடு எனக்கு இருக்கக்கூடாது. இதை நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன். நீங்க இதை வந்து சாதி பிரச்சனை, மேல் ஜாதிக்காரன் அப்படின்னு சொல்லி ஏதாவது முடிவு எடுத்தீங்கன்னா, சாதி பிரச்சனை கூட வச்சுக்கோங்க, நான் அதை சமாளிக்க தயார். கவர்மெண்ட் இதை கடைசி வரைக்கும் இந்த முடிவை எடுக்க முடியும்னா நான் பார்ப்பேன். இல்லாட்டி போராடிட்டே தான் இருப்பேன். கடைசி வரைக்கும் புறக்கணிச்சுட்டே தான் இருப்பேன். என்ன பண்ண முடியும் படிக்கும். தம்பிகளா, இப்ப பாத்தீங்கன்னா நீங்க இந்த படிக்கிற வயசுல அரசியல் பேசலாம், தப்பு இல்லை. ஜாதி பேசுறீங்க, அது தப்பு. ஆனா நீங்க 2 பேரும் பேச வச்சு கேட்கும் போது அது ஒரு நியாயம் தெரியுது. அவன் என்ன சொல்றான், உங்களை பற்றி உங்களுக்கு வர்ற சலுகையை பற்றி ஆதங்கப்பட்டு சொல்றான். நீங்க என்ன சொல்றீங்க, அந்த சலுகை கிடைக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு போராடுறோம், அது எங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற உங்க கருத்தை சொல்றீங்க. ஆனால் உங்கள் 2 பேர்த்தையும் வச்சு பெரிய அரசியல் நடக்குது. நம்மளாம் நினைக்கிறோம் அவன் வந்து கவர்மெண்ட் சலுகை வாங்கிறேன், நம்மளுக்கு சலுகை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அது கிடையாது. உன்னைய தாழ்த்தணும், அவனை உயர்த்தணும். உனக்கு சலுகை கொடுக்கணும், அவனுக்கு சலுகை கொடுக்கக்கூடாது. நீங்க 2 பேரும் அடிச்சுக்கணும், செத்துக்கணும், நான் அரசியல் பண்ணிக்கணும். ஒற்றுமை ஆயிட்டீங்கன்னா அங்க அரசியல் பண்ண முடியாது. இங்க பாதி அரசியல் தமிழ்நாட்டில் நடக்கிறது ஜாதி அரசியல். ஒன்னை வச்சு ஒரு தலைவை அரசியல் பண்றான், ஒன்னை வச்சு ஒரு தலைவை அரசியல் பண்றான். அப்படிங்கும்போது நம்ம 2 பேரும் அடிச்சுக்கிட்டா மட்டுமே அங்க தலைவர் அரசியல் பண்ண முடியும். நீயும் கைகுலுக்கி நண்பர்களா தெரிஞ்சீங்கன்னா அங்க அரசியல் பண்ண முடியாது. அதெல்லாம் அவனுக்கு ஒரு இது இருக்காது. அந்த ஒரு காரணத்தினாலதான் உங்களை வந்து மாணவர்களே உங்களுடைய கருத்துகளோட வந்து காரணம். நீங்க அரசியல் பேசுங்க, அது தப்பே கிடையாது. ஆனா ஜாதி பேசாது, சரிங்களா? அரசியல் பேசுங்க, மாணவர்கள் அரசியல் பேசணும், அதுல எந்த வகையான தப்புமே கிடையாது. ஆனா மாணவர்கள் வந்து ஜாதி பேசாது. அந்த அரசியல்ல உங்களை வச்சு என்ன பண்றான் அப்படின்னு நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க ஜாதியே பேச மாட்டீங்க. கண்டிப்பா நம்மளை வச்சு அவன் தானே பிளே பண்றான் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க ஒற்றுமையா இல்லைங்க. நீங்க ஒற்றுமையாட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே எல்லா சலுகையுமே கிடைச்சிடும். ஆனா அது தெரியாம நான் பெரியவன் நீ பெரியவன்னு நம்ம வெட்டிக்கிட்டு செத்து போயிடுறோம். அதை வச்சு அவன் கொண்டாடுறான். இதான். அதனால மாணவர்கள் நீங்க வந்து அரசியல் பேசுங்க, பேசணும். நம்ம அரசியல் பேசினாதான் அவனுக்கு கேட்கும், அவன் நம்மளுக்கான சலுகையை கொடுப்பான். ஆனா ஜாதியை மட்டும் பேசாதீங்க, அது நம்மளுக்கு தேவையில்லை. சரிங்களா? இதை மட்டும் சேர்ந்து நீங்க ஒற்றுமையா இருங்க. எல்லாரும் கலந்து நீங்களா உட்காருங்க.
எல்லாம் எப்பயுமே ஸ்கூலில் மட்டும் எதுக்கு காமராஜர் வந்து ஒரே யூனிஃபார்ம் கொண்டு வந்தாங்க? எதனால்? ஏன் எல்லாமே கலத்தில் யூனிஃபார்ம் போட்டாங்க? ஏன் சொல்லலை? ஏன் எல்லாத்துக்கும் ஒரே யூனிஃபார்ம் கொடுத்தாங்க? பணக்காரன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற ஒரு கருத்து வேறுபாடு வேணாம், ஸ்கூலில் வந்து அவங்க ஒரு மனத்தாழ்வு ஏற்படும் அப்படி ஒரு காண்காதான் எல்லாத்துக்குமே அந்த ஒரு சீருடை ஒரே உடை போட்டு வந்து கொடுத்தாங்க. எதனால்? அவனுக்குள்ள அந்த ஜாதிக்கு வரக்கூடாது, ஒற்றுமையாக படிக்கட்டும் அப்படிங்கிறாங்க. அதனால ஸ்கூலில் வந்து இந்த ஜாதியை போட்டு சேர்த்தாங்க. எல்லாம் நண்பர்கள் எழுந்து கை கொடுத்துருக்குங்க, இன்னைக்கு நண்பராக இருங்க, எல்லாம் கலந்து வராங்க, எல்லாம் நண்பர்கள் எழுந்து கை கொடுத்துருங்க, நண்பர்களாக சேர்ந்து பாருங்க. நானா தாய்நாட்டுக்கு இந்தியன், தாய்மொழிக்கு தமிழன். உங்களுக்கு கடைசியா ஒரே ஒரு பொருள்னு சொல்லி நம்ம கிளாஸ் நிறைவு வைக்கணும். சரிங்களா? மேற்பிறந்தாராயினும் கல்லாதா கீழ்பிறந்தும் கற்றா அனைத்திலர் பாடு. இது யாருக்காக அர்த்தம் தெரியுமா? இந்த பொருளோட அர்த்தம் என்னன்னு சொன்னீங்கன்னா, கற்றவர் என்ற பெருமை. சரிங்களா? உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாட்டை நீக்கக்கூடியது. சரிங்களா? ஓகே, போலாமா? தேங்க்யூ. கோவையில் முதன்முறையாக 3.5 வயது குழந்தைக்கு சாதி மதம் சாராதவர் என சான்றிதழ் வருவாய்த்துறை சார்பில் வழங்கப்பட்டுள்ளது.